ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 4 வாழைக்காயை நல்லா தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டே செத்தியும் வச்சிடலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக ஆயில்லையும் நீங்கள் செத்திக்கலாம். 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இந்த தண்ணியிலையே உப்பையும் மஞ்சள் தூளையும் கலந்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு நல்லா கரையிற அளவுக்கு தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயிலை விட்டுருக்கேன். ஆயில் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் இதை திருப்பாதீங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த உப்பு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் இதில் விட்டுக்கலாம். பொறுமையாக விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்குற அளவுக்கு அது வேகணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா குழியாக இருக்கிற மாதிரி பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் ஊற்றும் போது நமக்கு தெறிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் இல்லைனா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணி நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.